நீங்க இஷ்டம்னா இருந்தீங்க எந்திரிச்சு போங்கன்னு சொல்றதுக்கு அதை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இப்ப எதுக்கு இந்த தர்பூசணி அலறினுங்குது அப்படின்னு பார்த்தா திருப்பியும் நாமினேஷன் வச்சிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 முதல் ஓபன் நாமினேஷன் ஆரம்பிக்கலாம். திருப்பியும் அதிக ஓட்டு வாங்கினது பாருவும் தர்பூசணியும் தான். பார்வதி நாமினேட் பண்றேன். பார்வதி சொல்றேன். சுயநலத்துக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு ப்ராப்ளத்தை சொன்னா திருப்பி ஒருத்தர ப்ரோவோக் பண்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். செல்ஃபிஷா யோசிக்கிறீங்கன்னு தோணுது. அட போங்க, எனக்கே கொஞ்சம் பாவமா இருக்கு தர்பூசணியும் பாருவும் பார்க்க. ஆனா இவங்க பண்ற காரியம் எல்லாம் இப்படி தானே இருக்கு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா பழைய பிளேஸ் மட்டும் குத்தல, புதுசா வந்த வைல்ட் கார்டு என்ட்ரியும் தர்பூசணியை தான் போட்டு குத்திருக்காங்க. ரீல்ஸ் வீடியோஸ் நிறைய பேர் பண்றாங்க. இவர் அங்கே பண்ணலாம், அவருக்கு இந்த வீடு தேவை கிடையாது. இதெல்லாம் பார்த்து காண்டான தர்பூசணி உங்க யாருக்குமே தைரியம் இல்ல. ஏன் மத்தவங்கள நாமினேட் பண்ண வேண்டியதானே, என்னையே நாமினேட் பண்றீங்கன்றாப்ல. ஷோ இதுக்கப்புறம் உன்னை பார்த்து பயப்பறதுக்கு என்னையா இருக்கு? ஆல்ரெடி விஜய் சேதுபதி உன்னை போட்டு உன்னை பொளந்துட்டாரு. முக்கியமா திவ்யா மேல வாட்டர்மெலன் செம்ம காண்ட்ல இருக்கு. என்ன மேட்டர்னா இந்த வாரத்தோட கேப்டன் திவ்யா பேசும்போது வழக்கம் போல வாட்டர்மெலன் சீன் போட்டு ஆட்டைய கலைக்க பார்த்திருக்கு. ஆனா திவ்யா ஓப்பனா சொல்லிட்டாங்க, நீ என் பேச்ச கேக்குறதா இங்க உட்காரு, இல்ல பொத்திட்டு கிளம்பினே இரு, நான் தான் கேப்டன்ட்டாங்க. ரொம்ப ஹாட்ஸா இருக்குப்பா. ஹாட்ஸா இருக்குனா புரியல எனக்கு. நான் தான் கேப்டன், இஷ்டம்னா கேளுங்க, என்ன கேட்காதீங்க. இதை கேட்டு காண்டான தர்பூசணி ஓவரா சீன் போடாத திவ்யா, நீ ஒன்னும் பிக் பாஸ் இல்ல, நீ சொல்றத வச்சுல நாமினேஷன்ல என்ன வெளியே தொத்த மாட்டாங்க. திவ்யாவோட ஓட்ட வச்சு யாரையும் இங்க எலிமினேட் பண்ண போறதில்ல. கொஞ்சம் சாத்திட்டிரு அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் குத்தாப்ல. ஆனா இதே தர்பூசணி தான் போன வாரத்து வீட்டு தலை நமது கேப்டன் பிரவீன் கிட்ட போயிட்டு, யோ உன்னால என்னால தலையை எடுத்துக்க முடியாது போயா அப்படின்னு சொன்னல. நீ அப்படி பேசினா இவங்க இப்படிதான் பேசுவாங்க, மூடிட்டு உட்கார்ந்து தான் பேசுவாங்க. உனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. நீங்களே சொல்லுங்க, யார் பண்ணது கரெக்ட்? திவ்யா பண்ணது கரெக்டா, வாட்டர்மெலன் பண்ணது கரெக்டா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? வைல்டு கார்டு என்ட்ரிஸ் 4 பேரை பத்தின உங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரஸ் என்ன வைல்டு கார்டு? குறை சொல்லும் மட்டும் சுகமா இருந்துச்சா? இதுதான் பிக் பாஸ் வீடு. தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஆட்டை வளர்க்கறது ஒன்றும் அழகு பார்க்கறதுக்கு இல்ல, விரும்மாண்டே அறுக்கிறதுக்கு தான். அறுக்க ஆரம்பிச்சாப்புல பிக் பாஸ். இந்த கேங்க கிட்ட சும்மா இருந்தாலே சுத்தி அடிக்கும், வாயை குத்தா விட்டுருமா? யோ பிக் பாஸ் வேலையை காமிச்சிட்டல. இந்த டாஸ்க் பேர் வந்து உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஃபயரா வந்தீங்க. ஆனா உள்ள வந்த பிறகு அப்படியே குழந்தையா மாறிட்டாங்க ஒரே நாள்ல. இந்த வைல்டு கார்டுலாம் உள்ள பெரிய கூந்தல் மாதிரி வந்து இருக்கிற எல்லா கூந்தலையும் ஒண்ணு புடுங்க போற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. உள்ள வந்து பார்த்தா பம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. இனி கால்லாம் பிரஜுன் எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ். ஏன்டா டேய், வெல்கம் டு ஒன் மம் பிக் பாஸ். நீ ஒரு நாள் தானே ஃபேஸ் பண்ணிருக்க. இங்க இருக்க கூட்டம் எல்லாமே பாரு கூட 1 மாசம் ஓட்டி இருக்கு. நீ 1 வாரம் தாங்குவே நீ. இதுல பார்கவ் வேற. சபரி, நீங்க ஏன் தேவையில்லாம இன்னொரு பிரச்சனைக்கு போறீங்க? நீங்க மூடிட்டு உங்க வேலையை பாருங்களேன். கூல் பண்ணாதீங்க. பட் இன்னைக்கு காலையில நான் பாக்குறப்பதான் கூலா இருங்க, சண்டை போடாதீங்க, பாசிட்டிவ் கூல் எனக்கு அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு காலை ஒரு பிரச்சனை பண்ணவனே இவரு போய் அங்க சமாதானம் பத்தின இருக்காரு. வந்தா அது ரத்தம், உங்களுக்கு வந்தப்ப தக்காளி சட்னி. வைல்டு கார்டு 1 வாரம் தாங்குவே நீ. எப்பா என் ஆசை என்னன்னா பிரச்சனை சான்றாவல உங்ககிட்ட மாட்டி டிவோர்ஸ் அளவுக்கு போகாம இருந்தா சந்தோஷம். இதுங்க ரொம்ப டேஞ்சரான கூட்டம். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் சில் தான். கரெக்டா இருந்தா வரட்டா.